சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இஃப்தாருக்கு இதை ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து விருப்பப்பட்டு இந்த ரோல் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்காக வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி, அது கூட கேரட் வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ பீட்ரூட் கூட இதில் வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் வந்து இதில் சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து உருளைக்கிழங்க சேர்க்கணும். உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பால்ஸாவோ அல்லது உருண்டைகளாவோ இந்த மாதிரி ரோல் மாதிரியோ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்துட்டு நான் மைதா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிரெட் கிராம்ஸ் வந்து வச்சுருக்கேன். மைதா மாவில் ஒரு தடவை வந்துட்டு நல்லா ஃபுல்லாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டில் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ரோல்ஸையுமே வந்து இந்த மாதிரி லைட்டாக சாலோ ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய ஆயில் சேர்த்து வானலில் பொரிச்சு எடுக்கிறதா இருந்தால் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.